ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம AK64 படத்தோட பூஜை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நடக்க போகுது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இதை கேட்டதும் AK ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா AK64 படமும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அதை அவர் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடியே சுரேஷ் சந்திரா அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் AK64 அனௌன்ஸ்மெண்ட் சூன் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருந்தாரு. அப்பையிலேருந்தே செம்ம வெயிட்டிங்கில் இருந்தோம். சரி, ஓகே, AK64 படம் சீக்கிரம் உருவாக போகுது அப்படின்னு. அதே போல் நம்ம தல அஜித் சாரோ ரேசிங்கில் இருக்கப்ப கொடுத்த இன்டர்வியூவில் என்னோட அடுத்த 6 வருஷத்துக்கு தேவையான படங்களை நான் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற போல எனக்கு நம்பிக்கையான டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிருக்காங்க. அந்த வகையில் நான் ரொம்பவே லக்கி. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தரமான படமாக நான் ரிலீஸ் பண்ணுவேன். அதுலேயும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ரேசிங்லேயும் என்னோட ஃபோக்கஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா பிற்காலத்தில் நான் திரும்பி பார்த்தா என்ன சாதிச்சேன்னு தெரிஞ்சதுக்கு என்னோட ரேசிங் அண்ட் படங்கள் தான் முக்கியம். அதனால அதை நான் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்டு அக்டோபர் மாதம் படம் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இயர் சம்மரில் படம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் நியூஸ் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆனிச்சு. அஜித் சார் இவருக்காக ஷெட்யூல் கொடுத்தது அண்ட் அந்த ஷெட்யூலை முடிச்சுட்டு உடனே ரேசிங் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்மே இல்லாமல் தல அஜித் சார் இனிமேல் உழைப்பாரு. ஒவ்வொரு படமும் தரமான படங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு கொடுத்த கொஞ்சம் காலகட்டத்திலே ஒரு தரமான சம்பவத்தை கொடுப்பாருன்னு ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம AK64 படத்தோட பூஜை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நடக்க போகுது. அந்த பூஜைக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.